வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது பொன்முடியுடைய பார்த்திங்கன்னா, அது அமைச்சர் பொன்முடியின் 41 கோடி ரூபாய் பார்த்திங்கன்னா வீட்டில் வைப்பு தொகையை வச்சுருந்தாரு. ஸோ அந்த பணத்தை பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் முடக்கம் செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறையால் பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டால் 8 ஆண்டு சிறை தண்டனை வழங்கப்படும், இதுதான் நீதிமன்ற தீர்ப்பாக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்க. அதால் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியின் வீடு உள்ளிட்ட 9 இடங்களில் அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சோதனை நடத்தினாங்க. அங்கே 81.7 லட்சம் ரூபாய் கைப்பற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்ட ட்விட்டர் பதிவில் 17/7/2023 அன்று சட்டவிரோத பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் 2022 படி உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம் சிகாமணி எம்பி ஆகியோருடன் தொடர்புடைய 7 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினாங்க. இந்த சோதனையின் போது பல்வேறு ஆவணங்கள் சிக்கியது. 81.7 லட்சம் ரொக்கம், வெளிநாட்டு கரன்சி, பிரிட்டிஷ் பவுண்ட்கள் ஆகியவை பார்த்திங்கன்னா கைப்பற்றப்பட்டுச்சு. ரூபாய் 13 லட்சம் பார்த்திங்கன்னா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. ரூபாய் 41.9 கோடி நிலையான வைப்பு தொகை முடக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முன்னதாகவே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு சென்று விசாரணை நடந்த நிலையில் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பார்த்திங்கன்னா தொலைபேசியில் பேசியிருக்கிறார் அவரிடம். இந்த நிலையில் அன்றைய சமயத்தில் பார்த்திங்கன்னா KS நேரு உள்ளிட்ட பல தமிழக அமைச்சர்கள் மற்றும் திமுக முக்கிய பிரமுகர்கள் பொன்முடியின் இல்லத்திற்கு வந்தனர். இதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா முதல்வர் MK ஸ்டாலின் எதிர்க்கட்சிகளின் கூட்டத்திற்காக பெங்களூர் சென்றிருந்த நிலையில் அவருடைய தொலைபேசியில் பேசினாங்க. அப்போது தான் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை விசாரணை குறித்து கேட்டறிஞ்சார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். துணிச்சலுடனும் சட்ட ரீதியாகவும் விசாரணையை எதிர்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி வலியுறுத்தினதாக சொல்லப்படுது. பாஜகவோட பழிவாங்கல் நடவடிக்கையை பார்த்திங்கன்னா முறியடிக்க திமுக துணை நிற்கும், அரசியல் மற்றும் சட்ட ரீதியாக துணை நிற்கும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில் அன்று மாலை பார்த்திங்கன்னா மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தாங்க. அதற்கு முன்னதாகவே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி கடந்த 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் விழுப்புரம் வானூர் அருகே உள்ள செம்மண் குவாரி ஏலத்தில் பார்த்திங்கன்னா தனது உறவினர்களுக்கு உரிமம் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துச்சு. ஸோ இது தொடர்பான புகார் அடிப்படையில் தான் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதம் சிகாமணி ஆகியோரை பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சொந்தமான 9 இடங்களில் சோதனை நடத்தினாங்க. இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறையினர் பொன்முடிக்கு சம்மன் அனுப்பி அமலாக்கத்துறையினர் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று அதிகாரிகள் விசாரணை நடத்தி மேற்கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி தகவலானது முடிவடைகிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.